திமுக எடுத்த அதே ஆயுதத்தை இன்னைக்கு தாவேக்காவும் எடுக்குது, ரூட் மாஃபியா மூலமாக எடுத்து புகாரை கொடுத்து அரெஸ்ட் பண்ணிட்டு வைக்கிறாங்க. ஸோ இது வந்து அவங்களுக்கு ஒரு 2 பேருக்குள்ள நடக்கிற சண்டை. டிஎம்கே அண்ட் பிஜேபி இதில் தான் வந்து ஒற்றுமையாக ஒரு கூட்டணியாக இருக்காங்க. அவங்களுடைய ஆப்போசிஷனை பழகணும். இன்றைக்கி நாளைக்கு காங்கிரஸ் மட்டும் பிஜேபியோட ஆப்போசிஷனாக இல்லை, இப்போது டிஎம்கேவோட ஆப்போசிஷனாகவும் காங்கிரஸ் மாறிடுச்சு அப்படிங்கிறது தான் இன்றைக்கி வந்து நிதர்சனமான உண்மை. இந்து மதம் அப்படிங்கிறது வந்து வெறுனா வந்து நம்ம வந்து கோயில் போயிட்டு வழிபாடு செய்கிறோம், புற அடையாளங்களாக நம்ம வச்சுருக்கோங்கிறது மட்டும் நம்மளுடைய சனாதன தர்மம் இந்து மதம் கிடையாது. அது ஒரு அறம் சார்ந்த ஒரு விஷயம். இஸ்லாமியர்களும் கிறிஸ்துவர்களும் நீங்கள் பண்ணுறத வந்து தப்பாக நினச்சிருந்தாங்கன்னா அவங்ககிட்ட போயிட்டு புரிய வச்சு இப்படி கிடையாதுன்னு சொல்ல வேண்டியது தான் நம்மளுடைய கடமையை தவிர உனக்காக நான் மாற்றிப்பேன்றத இது கிடையாது. பை த பீப்பிள் நேயர்களுக்கு வணக்கம். பல்வேறு அரசியல், பொருளாதார, சமுதாய பிரச்சனை அலசுவது நிகழ்ச்சியில் இன்று நம்முடைய அரசியல் விமர்சகர் ஏகே வந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் ஜெயகிருஷ்ணன் சார். இப்போது திமுக ஆட்சியின் நீட்சியாக இதை பார்க்கலாமா அப்படின்னு தோணுது. ஏன்னா பார்த்தீங்கன்னா அரசுக்கு எதிராக இல்லை முதல்வருக்கு எதிராக யாரெல்லாம் விமர்சனம் செய்கிறார்களோ அவங்க வந்து உடனே சிறையில் அடைக்கப்படுகிறார்கள். திமுக ஆட்சியில் அது மாதிரி இருந்துச்சு. திமுக ஆட்சியில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா கிஷோர் கே சாமி போன்றவர்கள்லாம் பலரும் வந்து சவுக்கு சங்கர் அதை ஊடகவியலாளர்கள்லாம் கைது செய்யப்பட்டார்கள். இப்போ வந்து சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் கைது செய்யப்பட்ட. போன வாட்டி பார்த்தீங்கன்னா அனிதா ராதாகிருஷ்ணன் கைது செய்யப்பட்டார், உடனே ஜாமீனில் வந்துட்டார். இப்போது விளாத்துக்குளம் மணிகண்டன் அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஸோ தொடர்ந்து வந்து விஜய் விமர்சிப்பவர்கள், அரசை விமர்சிப்பவர்கள் கைது செய்யப்படுறாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இது வந்து இப்போது திமுக ஆட்சியோட நீட்சியான்னு கேட்டிங்க. இந்த கைது நடவடிக்கை பொறுத்த வரைக்கும் திமுகவுடைய ஸ்ட்ராங்காக வந்து தாவேக்கா வந்து அதே மாதிரி செயல்படுது, அப்படி தான் பார்க்குறோம். கைதுன்றதை பொறுத்த வரைக்கும் ஒரு விமர்சனம் பண்ணுறதுக்கோ ஒரு பேசுகிறதுக்கோ அதுக்கு கைதுங்கிறது தேவையில்லைங்கிறது வந்து ஒரு பொதுவான ஒரு கருத்து. பட் ஆனால் இங்கே வந்து அந்த கைதை வந்து எப்படி யூஸ் பண்ணுறாங்க, அவர் மிஸ்யூஸ் பண்ணுறாங்கங்கிறது தான் அந்த திமுக ஆட்சி பண்ண ஒரு கேவலமான விஷயம். எல்லாரையும் பயமுறுத்தி வைக்கணும். இவங்க ஆட்சியில் வந்திருக்காங்க, யாராவது எழுத்து பேசுனீங்கன்னா உங்களை நான் வந்து எதாவது பண்ணிவிடுவேன் அப்படின்னு அந்த ரவுடிசனம் வந்து இவங்க வந்து அரசியலாக டைரெக்டாக அந்த லாவை வச்சு பண்ணாங்க. அதுதான் வந்து மாரிதாஸ் நீங்கள் சொல்கிற ஆமாம் பேர். அதை தவிர வெடிகாத்தால் போய் அரெஸ்ட் பண்ணுறது, நள்ளிரவு போய் அரெஸ்ட் பண்ணுறது, பெண்கள்னு பார்க்காம அரெஸ்ட் பண்ணுறது, வயசானவங்க 70-75 வயசுன்னு அரெஸ்ட் பண்ணுறதுங்கிற ஒரு அரெஸ்ட் ஸ்ப்ரீ நடந்தது. இப்போ இன்றைக்கி தாவேக்கா ஆட்சியில் அவங்க கிளியராக இருக்காங்க, அதே அரெஸ்ட்டு தான் நடக்குது. ஆனால் வைக்கிற அரெஸ்ட்டு டார்கெட்டெல்லாம் வந்து அதே மாதிரி ஆயுதத்தை தான் எடுக்கிறாங்க. ஆனால் வைக்கிற டார்கெட் எல்லாமே வந்து யார் பண்ணாங்களோ அவங்க மேலே டைரெக்டாக வைக்கிறாங்க. எம்எல்ஏவாக இருந்தாலும் விடுறதில்ல, முன்னாள் அமைச்சராக இருந்தாலும் விடுறதில்லைன்னு பார்க்குறோம். இப்போ இங்கே டிஎம்கேக்கும் டிவிகேக்கும் அரெஸ்ட்டு கல்ச்சரில் வித்தியாசம் இல்லை. ஏன்னா இங்கேயும் வந்து என்ன பண்ணுறாங்க, தேவையில்லாத விஷயத்துக்கு இப்போ ரீசெண்டாக அந்த பழனி விஷயத்தில் வந்து அந்த அமைச்சர் ரமேஷ் மேலே அவர் குற்றச்சாட்டு வைக்கும் பொழுது எதுக்கு நீங்கள் தேவையில்லாமல் வந்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, பிரிவினை தூண்டுற மாதிரி பேசுகிறதெல்லாம் நீங்கள் வந்து இது பண்ணுறீங்கன்னு கோர்ட்டு வந்து கேள்வி கேட்டு நெக்ஸ்ட் ஹியரிங் August 5 போகுது. அதே தான் இங்கே விஷயத்தையும் நடந்திருக்கு. விளாத்திக்குளம் எம்எல்ஏ மணிகண்டன் பேசுனது தப்பு. கருணாநிதியோடைய அந்த பர்த்டே ஃபங்க்ஷனு பேசுகிறாரு, பேசும்போது பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு உண்டான விஷயம் பேசணும். இவங்க என்னன்னா கல்யாண வீட்டில் போயிட்டு அரசியல் பேசுகிற மாதிரி அங்கே போயிட்டு வந்து ஏதாவது நீங்கள் பார்லிமெண்ட்டை முடக்கிற மாதிரி ஏதாவது விஷயம் பண்ணிங்கன்னா உங்கள் எலும்புலாம் உடச்சிடுவேன் அப்படின்ற மாதிரி ரவுடிசம் மாதிரி ரவுடி மாதிரி பேசியிருக்காரு. அதுக்கு அரெஸ்ட் பண்ண வேண்டியது சரிதான். பட் அரெஸ்ட்டுன்ற பொறுத்த வரைக்கும் வழக்கு பதிவு செய்யுங்க, அதை விசாரிங்க, இதாக இருந்தால் கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணுங்கள், சட்டப்படி தண்டனை வாங்கி கொடுங்க. பட் இங்கே இந்த கைதுங்கிற சென்சேஷன் நடுவில் எடுத்துன்னு வராங்க. இந்த இன்வெஸ்டிகேஷன் பண்ணி எல்லாமே முடிச்ச போகிறதுக்கு முன்னாடி அது கண்டிப்பாக அந்த அச்சுறுத்தல் தான். ஏன்னா திஸ் இஸ் பிகமிங் லைக் த டிஎம்கே உடைய ஃபாசிச இதுன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு இதுக்கும் இன்றைக்கி நடக்கிற ரூட் மாஃபியா அப்படின்னு சொல்லக்கூடிய விஜயோடைய அந்த அவுட் சைட் த கவர்மெண்ட் சொல்கிறேன். ஏன்னா இங்கே நீங்கள் வந்து தாவேக்காவை எவ்வளோக்கு எவ்வளோ விமர்சித்து அவங்களுடைய இதை வந்து மட்டுப்படுத்துகிற மாதிரி பண்ணுறீங்களோ அதை வந்து இவங்க வந்து டாலரேட் பண்ண மாட்டாங்க பொலிட்டிக்கலாக. ஸோ அதை வந்து இன்றைக்கே அதே இவங்க திமுக எடுத்த அதே ஆயுதத்தை இன்றைக்கி தாவேக்காவும் எடுக்குது, ரூட் மாஃபியா மூலமாக எடுத்து புகாரை கொடுத்து அரெஸ்ட் பண்ணிட்டு வைக்கிறாங்க. ஸோ இது வந்து அவங்களுக்கு ஒரு 2 பேருக்குள்ளே நடக்கிற சண்டை. இதை அப்படி தான் நான் பார்க்குறேன். பொலிட்டிக்கலாக எவ்ரிபடி இஸ் ஸ்கோரிங்,
பட் நீங்கள் வந்து சட்டப்படி ஒரு இந்த விஷயமே பார்த்தீங்கன்னா ஒரு பொதுமக்களுக்கு இடையில் எல்லாருக்கிட்டையும் ஒரு பயம் உண்டாகும். அதே சமயத்தில் யாரெல்லாம் அரெஸ்ட் பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா பெண்கள் மேலே தவறாக பேசினவங்க, ஆபாசமாக பேசினவங்க. செகண்ட் வந்து ரவுடியசமாக விஜயை விமர்சித்து பேசினவங்க. இது 2 தான் கேட்டகரி. திமுக மாதிரி போகிற வரவனெல்லாம் அரெஸ்ட் பண்ணிவிட்டு போஸ்ட் போடுறவங்களாம் அரெஸ்ட் பண்ணுறது கிடையாது. பட் இது வந்து டிவிகேக்கு வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஹோல்டு. ஏன்னா நாளைக்கு வந்து இவங்க வந்து டிஎம்கே விட்டா இப்பயே இந்த ஜென் இசட் ஜியோடைய அந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிகழ்ச்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா ஜென்சியோடது அவ்வளோ ஆபாசமாக, அவ்வளோ கேவலமாக, அவ்வளோ கீழ்த்தனமான விஷயம்லாம் நடக்குது. ஸோ டிவிகேவை பொறுத்த வரைக்கும் இவங்க அதே இளைஞர்கள் படை, அதே ஒரு பொதுமக்களுடைய அந்த கவன ஈர்ப்பில் விஜயோடைய இமேஜ் அப்படின்ற போது அதை டேமேஜ் பண்ணுறதுக்கு உண்டான விஷயத்தை டிஎம்கே பண்ணும்போது அதை வந்து இவங்க டைரெக்டாக கவுண்டர் பண்ணுறதுக்கு இந்த அரெஸ்ட்டுன்றத ஒரு டூலாக யூஸ் பண்ணுறாங்க. இட்ஸ் பொலிட்டிக்கல் டூல் இப்போதைக்கு. சார், இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, ஸ்டாலின் அவர்களோட லண்டன் பயணம், அது பலரும் வந்து பல விஷயங்கள் சொன்னாங்க. பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்டு வந்து வரக்கூடிய சூழ்நிலையில் எல்லா தொண்டர்களும் போயிட்டாங்க. பட் இல்லை, டைம் சேஞ்ச் ஆயிடுச்சு, அவர் வேறு ஃப்ளைட்டில் வராருன்னாங்க. அதனால் வந்து அங்கே இருக்கிற பயணிகள் பெரிய அவதி ஆயிடுச்சு அப்படின்லாம் செய்யலாம் வந்துச்சு. இந்த ஃப்ளைட்டு மாறுறதுக்கு என்ன காரணம்? பலரும் இதுக்கு வந்து பல்வேறு காரணங்கள் கற்பிக்கிறாங்களே. இல்லை, நம்ம துபாய் அப்படின்னாலே ரொம்ப ஃபேமஸ் ஸ்டாலின் தான். ஏன்னா போன ஆட்சியில் இவங்க இருக்கும்பொழுதே வந்து இந்த துபாயோடைய கனெக்ஷனை வந்து ஏற்கனவே அந்த டிஎம்கே ஃபைல்ஸ் மூலமாகவும் அண்ணாமலை சொல்லியிருக்காரு. ப்ளஸ் பத்திரிகைகள் செய்திகள் மூலமாகவும் வந்திருக்கு அந்த கனெக்ஷன், துபாய் இன்வெஸ்ட்மெண்ட் கனெக்ஷன். இவரும் துபாய்க்கு போகிறேன்னு சொல்லிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் வாங்குறேன்னு சொல்லிட்டு ஒரு குடும்பத்தோடு போனார். இன்வெஸ்ட்மெண்ட்டு வாங்குறதுக்கு குடும்பத்தோடு போனார். போயிட்டு என்ன நடந்தது, எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் வந்தது அப்படின்லாம் கேட்டதுக்கு அரவிந்த் ராஜா அந்த பொண்ணுலாம் ஒன்றுமே கொடுக்க முடியல. டிஆர்பி ராஜா வாட் எவர் இட் இஸ். ஸோ துபாய் கனெக்ஷன் வந்து ஒரு இதில் இருந்துகிட்டே இருக்குது. இவங்க அடித்த பணம் எல்லாமே வந்து மணி லாண்டரிங் பண்ணுறதுக்கூடிய விஷயம். இவங்க இன்றைக்கி விஜய வாஷிங் மிஷின் அரசியல்னு சொன்னால் கூட அதே அந்த பிளாக் மணியை வந்து ஒயிட் மணியாக கன்வெர்ட் பண்ணக்கூடிய வாஷிங் மிஷினை வந்து இவங்க வந்து இந்த ஃபாரின் இடத்தெல்லாம் வச்சுருக்காங்க. யூகே, யுஏஇ, துபாய், அந்த கேமன் ஐலாண்ட், சீஷெல்ஸு அந்த மாதிரி இடத்துல வச்சுருக்காங்க. ஸோ அங்கே போய் வாஷிங் மிஷின்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கான்னு சொல்லிட்டு நிறைய பேர் சந்தேகத்தை கிளப்புறாங்க. இவர் போகும்போதே டைரெக்டாக லண்டனுக்கு ஃப்ளைட் இருக்குது சென்னையிலேருந்து, பிரிட்டிஷ் ஏர்வேஸ் ஃப்ளைட்லேருந்து நிறைய ஃப்ளைட் இருக்குது. பட் ஏன் துபாய் மூலமாக தேர்ந்தெடுத்தாருங்கிற கேள்வி வந்து ஃபஸ்ட்டே எழுப்பப்பட்டது. வரும்போது இவர் துபாய் வழியாக தான் வருவார்னு சொல்லிட்டு நானே வந்து ட்வீட் போட்டிருந்தேன். அதே மாதிரி வரும்போதும் துபாய் வழியாக வந்தார். இப்போ கேட்டால் வந்து லண்டன் டு துபாய் எமிரேட்ஸ் ஃப்ளைட், துபாய் டு எமிரேட்ஸ் ஃப்ளைட் வந்து டிலே ஆனதுனால கனெக்ஷன் ஃப்ளைட் ஃப்ரம் துபாய் டு சென்னை வந்து வரலன்னு. சரி, அப்படியே வச்சுப்போம். இப்போது நீங்கள் தான் ட்ராவல் பண்ணுறீங்க, இல்லாட்டி நான் ட்ராவல் பண்ணுறேன், நான் ஒரு 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 பதவியில் இருக்கேன், எனக்காக வெயிட் பண்ணுறாங்க நிறைய பேர்னா, எனக்கு துபாயிலேயே தெரிஞ்சு போயிடுமே நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டு. அவர் கிளம்பும் போதே அந்த ஃப்ளைட்டை ட்ராக் பண்ணாலே தெரிஞ்சு போயிடுமே. ஆனால் இங்கே நடந்தது என்ன, சென்னையில் கனிமொழியிலேருந்து எல்லா பீப்புளும் வந்து தேவர் எக்ஸ்பெக்டிங் அதே மாதிரி தான் ஏர்போர்ட்டு பெரிய பேனர்லாம் வச்சுக்கிட்டு இதெல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு பெரிய சேரப் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய கூட்டமே வந்து சென்னை ஏர்போர்ட்டில் இருக்குது. 3 மணி நேரம் 4 மணி நேரம் கழிச்சு தான் தெரியுதான் ஃப்ளைட்டு வரலன்னு சொல்லிட்டு சும்மா போகிறாங்க. ஸோ இது வந்து ஒரு லுக் லைக்க ஒரு ட்ராமா மாதிரி இருக்குது. அதாவது அப்படி தான் வரப்போகுது பிளானு, வேறு ஒரு ஃப்ளைட்டு தான். பட் ஆனால் வெளியில் வந்து இல்லை இது மாதிரி ஆச்சு அப்படின்ற ஒரு 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 விஷயத்தை உருவாக்கியிருக்காங்கன்ற மாதிரி தான் போனது. ஆனால் இந்த துபாய் கனெக்ஷன் வந்து ஸ்டாலினுக்கு எப்பயுமே வந்து அச்சுலீஸ் ஹீல்னு சொல்கிற மாதிரி அந்த துபாய் கனெக்ஷனை வந்து அவர் தான் வந்து கிளாரிஃபை பண்ணிவிட்டு வெளில வரணும். அதனால் இந்த கேசஸ்லாம் வரும்பொழுது அந்த துபாயோடைய கனெக்ஷன் என்னங்கிறது நமக்கு விரிவாக தெரியும். சார், அப்புறம் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இப்போ பாஜக திமுக இந்த உறவு ஏற்படும் அப்படின்ட்டு ரகசிய உறவு அப்படிலாம் நீங்கள் செய்தித்தாள்லாம் வந்துருச்சு. டீலிமிட்டேஷனை வந்து அவங்க சப்போர்ட் பண்ணுறாங்கன்ற மாதிரிலாம் வந்திருக்கு. ஸோ இந்த ரகசிய உறவு என்பது கூட்டணியாக மாறுமா, இல்லை இவங்க காங்கிரஸை வெறுப்பேற்றுன்றதுக்காக திமுக இந்த செயலில் ஈடுபட்டிருக்காங்களா? கண்டிப்பாக இது ரகசிய உறவு இல்லை ஃபஸ்ட்டு. ஏன்னா ஓப்பனாக தான் பேசுகிறாங்க. அனைத்து கட்சி கூட்டத்தில் கூட டைரெக்டாக எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய ஸ்போக்ஸ் பர்சன்லாம் வெளியில் சொல்லும்பொழுது நாங்கள் வந்து கரெக்டாக இருந்ததுன்னா நாங்கள் கேட்ட விஷயத்த பண்ணால் டீலிமிட்டேஷன்லையும் சரி, உமன்ஸ் ரிசர்வேஷன் பில்லையும் சரி, நாங்கள் கேட்ட விஷயத்த பண்ணால் நாங்கள் வந்து ஆதரிப்போம்னு சொல்லியிருக்காங்க. இன்ஃபேக்ட் உமன் ரிசர்வேஷன் அந்த பில்லில் வந்து அவர் கேட்டிருக்காங்க. டிஎம்கேவோட எம்பி, திருச்சி எம்பி வந்து நான் கேட்டதெல்லாம் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்லாம் கேட்டிருக்காரு, கேள்வி எழுப்பியிருக்காரு அனைத்து கட்சி கூட்டத்தில்.
அப்படி இருக்கும்போது இது ரகசிய உறவு இல்லைன்றது ஃபஸ்ட்டு ஒரு விஷயம். ஓப்பனாக தான் பண்ணுறாங்க. இந்த ஓப்பனாக பண்ணுறதுல டிஎம்கே வந்து கரெக்டாக அந்த கேமை வந்து ப்ளே பண்ணுறாங்க. நான் இவங்களுடைய கூட்டணியை உடைச்சதே வந்து அந்த தாவாக்கா. இவங்கலேருந்து உடஞ்சிட்டு தாவாக்கா மேலே கோவத்தை விட இவங்கள இவ்வளோ தூரம் வந்து சீட்டை கொடுத்துருக்கோம். இந்த காங்கிரஸு, விசிகா, வைகோ உடைய கட்சி, ஐயூஎம்எல் 50 வருஷமாக கூட இருந்த கட்சி, இவங்க எல்லாமே வந்து ஒரு இதனால பிரிஞ்சு போயிட்டாங்களேன்ற அந்த ஒரு கோவத்தில் வந்து திமுக இருக்குங்கிறது ஒரு விஷயம். அதனால தான் இந்த இண்டி கூட்டணியிலையும் வந்து இது இல்லை. பட் அதே சமயத்தில் இந்த காங்கிரஸோடைய தலைமையில் இருக்கிற இண்டி கூட்டணி ஒரு காங்கிரஸ் சார்ந்த இண்டி கூட்டணி வந்து அங்கே இருக்கிறதுனால அப்போது சென்ட்ரலில் வந்து பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ணுற கேட்கும்போது டிஎம்கே வந்து ப்ளே பண்ணுறாங்க. நீ வந்து என்னுடைய கூட்டணியை உடைச்சிட்டு நீ என்னுடைய பேஸை எடுத்துகிட்டு போயிட்டேன். ஏன்னா தமிழ்நாட்டில் தான் அவங்க பேஸு. தமிழ்நாட்டில் தான் நம்ம இந்த 22 சீட்டை பற்றி பேசுகிறோம். அப்போ எனக்கு வந்த சீட்டை நீ உடச்சிட்டு போய் என்ன இது பண்ணி போடுற, இப்போ உனக்கு வந்து சப்போர்ட் பண்ண சொல்லி கேட்குறியே அப்படின்னு சொல்லும் பொழுது அதுக்காக தான் இவங்க வந்து பிஜேபி பக்கம் போகிற மாதிரி போகிறாங்க. ஸோ பிஜேபி அண்ட் டிஎம்கே ஆர் பிளேயிங் அ கேம் காட் பிட்வீன் த இது வந்து த வாட் இஸ் திஸ் காங்கிரஸ். இதை தவிர இதனால் வந்து உள்ளுக்குள்ளேயே வந்து நிறையா அவங்க விமர்சனங்கள் எழுது. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா அந்த வைகோவுடைய சங்கோலி அந்த பத்திரிகையோட ஆண்டு விழாவில் அவர் வந்து இன்டைரக்டாக ஆர் மோர் டைரெக்டாக திருமாவளவன் பார்த்து பேசிட்டார். நீங்கள் வந்து இந்த ரெட்டை குதிரை பயணம்லாம் நீங்கள் வந்து பண்ணுறது வந்து நல்லா இல்லை. நீங்கள் ஒரு கூட்டணியில் ஒரு இருந்தீங்கன்னா அந்த இடத்துல பாருங்கள், நான் இங்கே இருந்துக்கிட்டு நாங்கள் இன்னும் திமுக கூட்டணியில் தான் இருப்போம், இண்டி கூட்டணியில் இருப்போம்னு சொல்லிட்டுலாம் நீங்கள் வந்து பேச வேண்டிய முன்னாடியே அவர் தான் ஆஸ்கார் அவார்டுன்ற விஷயம் சொன்னால தான் வந்து நல்லா கலந்து கொள்ள மாட்டேன்ட்டார் அவர். ஸோ அதனால் இப்போ இந்த ஃபங்க்ஷன்லேயே அவர் கலந்துக்கல, கலந்து கொள்ள மாட்டேன்ட்டாரு. அதை விமர்சனம் சொன்னாங்க. ரவிக்குமாரை கூப்பிட்டாங்க, ரவிக்குமாரை கலந்து கொள்ள மாட்டேன், அவரு கலந்து கொள்ள மாட்டேன்ட்டார். ஸோ அங்கே உள்ளுக்குள்ளேயே ஒரு அரசியல் புரட்சி ஓட்டிகிட்டு இருக்கு. அப்போது இங்கே விஜய் வந்து இங்கே இருக்கணும்னா அப்போ விஜயோட இண்டி கூட்டணினா அப்போ டிஎம்கே விட்டு நீங்கள் வந்துட்டீங்க. அப்போ ஏதாவது ஒன்று தான் கிடைக்க முடியும். எனக்கு வந்து இப்போ கூழுக்கும் ஆசை மீசிக்கும் ஆசைன்ற மாதிரி 2 சைடு ஆசைப்பட முடியாது. காங்கிரஸாக இருந்தாலும் சரி, அது இதுவாக இருந்தாலும் சரி. அதே சமயத்தில் இங்கே இருக்கிற கம்யூனிஸ்ட்லாம் வந்து அவங்களுக்குள்ளேயே ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க. இந்த மாதிரி நீங்கள் வந்து குதிரை பேரம் ஆட்சியில் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து ஆட்சியில் பெரும்பான்மை நிரூபிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு யார் பேசுகிறது? கம்யூனிஸ்ட். ஆனால் இதே இவங்க இருக்கிற கூட்டணியிலேயே வந்து அந்த குதிரை பேரம் மூலமாக தான் தாவேக்காவுடைய ஆட்சியை நீங்கள் வந்து நடந்துக்கிட்டு இருக்குங்கிறது வந்து அவங்க மேலேயே உள்ள குற்றச்சாட்டு. ஸோ ஃபைனலி இதில் வந்து கெயின் ஆகிறது பார்த்தீங்கன்னா ஒன்று டிஎம்கே. அவங்க வந்து நீ என்கிட்ட வரல, என்னுடைய இதுக்கு வரலன்னா நான் டைரெக்டாக இன்டெரக்டாக பிஜேபிக்கு போயிடுவேன். ஏன்னா பிஜேபியில் எனக்கு சப்போர்ட் வரும். நாளைக்கு வந்து உன்னோட ஆட்சிக்கு ப்ரெஷர் போடுறதுனாலும் சரி, இல்லை நாளைக்கு ஒரு 2029 எலெக்ஷன்ஸில் வரும்போது உன்னுடைய காங்கிரஸ் முக்து பாரத் மாதிரி இங்கே தமிழ்நாடு முக்து காங்கிரஸ் நிலைமைக்கு எடுத்துன்னு வர முடியும். ஏன்னா தாவேக்காவுக்கு ஒரு சீட்டு கிடையாது எலெக்ஷனில் போட்டி போடலன்றத இந்த டிஎம்கே 2 ஸ்டாண்ட்ஸில் ஓப்பனாக இருக்காங்க. பிஜேபிக்கும் இட்ஸ் அட்வான்டேஜ். எனக்கு வந்து 3 மாதத்துக்கு முன்னாடி 2/3 மெஜாரிட்டி இல்லாமல் போன பில்ஸ் எல்லாம் வந்து இன்றைக்கி வந்து ஏற்கனவே வெஸ்ட் பெங்கால் வந்துட்டாங்க. எம்பிஸு சிவசேனா எம்பிஸ் வந்திருக்காங்க. சரத்பவாரோட கட்சியை உடச்சிட்டு வந்திருக்காங்க. ராஜ்யசபாவில் வந்து சண்டிகர்லேருந்து ராகவ் சட்டா மூலமாக ஏஏபி வச்சு வந்திருக்காங்க. வெஸ்ட் பெங்காலில் வந்திருக்காங்க. ஸோ 2 இதுலேயும் வந்து இதுவாக இருக்குது. இப்போ டிஎம்கேவுடைய சப்போர்ட் இருந்ததுன்னா ப்ளஸ் என்சிபி ரெகுலர் என்சிபி சரத்பவார் என்சிபியே சப்போர்ட் பண்ணிச்சுன்னா ப்ளஸ் பிஜேடி ப்ளஸ் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் இவங்களுடைய சப்போர்ட்டில் 2/3 மெஜாரிட்டி ஈஸியாக அவங்க எடுத்துடலான்னு சொல்லிட்டு அந்த கிளைம் பிளானில் பிஜேபி இஸ் ஆல்சோ கெய்னிங். ஓகே, நீ வராட்டி ஃபைன், உன்னுடைய ஆப்போசிஷனை நாங்கள் வந்து பொழந்துருவோம் எப்படி இருந்தாலும் அப்படின்ற நிலைமையில் டிஎம்கே அண்ட் பிஜேபி இதில் தான் வந்து ஒற்றுமையாக ஒரு கூட்டணியாக இருக்காங்க. அவங்களுடைய ஆப்போசிஷனை பழகணும். இன்றைக்கி நாளைக்கு காங்கிரஸ் மட்டும் இப்போ பிஜேபியோட ஆப்போசிஷனாக இல்லை, இப்போது டிஎம்கேவோட ஆப்போசிஷனாகவும் காங்கிரஸ் மாறிடுச்சு அப்படிங்கிறது தான் இன்றைக்கி வந்து நிரசனமான உண்மை. சார், இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அவர் ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தார். அதுக்கு இன்றைக்கி ஏதோ பதில் சொல்கிறாரு போல இருக்குது. உங்கள் மதங்களை, உங்கள் மத சின்னங்களை எல்லாம் வீட்டில் பூட்டி வச்சுட்டு வாங்க அப்படின்ட்டார். பட் அதுக்கு வந்து பெரிய எதிர்ப்பு கிளம்புனா என்ன பண்ணுறாரு, திருப்பதியெல்லாம் போயிட்டு வந்திருக்காரு அவர். திருப்பதி போய் அந்த வீடியோ காட்சிகள்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. இது மாதிரி சொன்னால் நம்ம எதிர்ப்பு வந்துடும் போல் இருக்கு. ஏன்னா கூட இருக்கிறவங்களே கிட்டத்தட்ட வந்து ஒரு 99% வந்து இந்துத்துவவாதிகள். நம்ம இது சொன்னனால எதிர்ப்பு வந்துருச்சுன்னா பிஜேபிக்கு வந்து ஒரு பெரிய வெப்பனாக போயிடுச்சு இவரை தாக்குறதுக்காகவே. ஸோ எல்லாமே பண்ணோன்னா திருப்பதிக்கெல்லாம் போயிட்டு அந்த வீடியோஸ் எல்லாம் வெளியே வந்துச்சிட்டாரு. ஸோ இந்த முரண்பட்ட செயல்பாடுகளாக பார்க்குறீங்களா? அது எப்படி? கண்டிப்பாக வெரி முரண்பட்ட செயல்பாடு தான்.
இட்ஸ் நாட் அ வெரி குட். இவர் சொன்னார் பொலிட்டிக்கல் லாங்குவேஜ் கரெக்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு, அதே பொலிட்டிக்கல் லாங்குவேஜில் இவர் சறுக்கி இருக்காருங்கிறது தான் என்னுடைய பார்வை. ஒன்று, இவர் வந்து ஈ வாண்டட் டு பிரிங் அ நியூ ஃபார்மேட் ஆஃப் அரசியல். ஒன்றும் பிரச்சனையே கிடையாது, திராவிடம் இல்லாத ஒரு மாற்றம் வரணுங்கிற அந்த ஸ்பேஸு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து ஒரு சைடு வந்து திராவிடமாக இருக்குது. அதாவது நீங்கள் பேசக்கூடிய விஷயங்கள்லாம் வந்து சமூக நீதி, சமத்துவன்ற அந்த அந்த ஈவேராயிசம், அம்பேத்கரிசம் வச்சு கம்யூனிஸ்ட் அந்த அந்த சைடு. இன்னொரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு போல் ஆப்போசிட் வந்து பிஜேபியோட ஹிந்துத்துவா அப்படின்ற இதில் வச்சுருக்காங்க. இதுக்கு இடைப்பட்ட ஒரு இப்படியும் இல்லை அப்படியும் இல்லைன்ற ஒரு சாஃப்ட் அப்ரோச்னா அந்த ஏடிஎம்கே தான் அந்த ஸ்பேஸில் இருந்தது. அதாவது ஓப்பனாக வந்து இறைவன் இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க, கோயிலுக்கெல்லாம் போவாங்க, அதே சமயத்தில் ஈவேராவையும் வச்சு கொஞ்சம் வச்சுப்பாங்கன்ற மாதிரி அந்த ஸ்பேஸை வந்து இன்னைக்கு ஏடிஎம்கே கூட ஒரு காலியாகும் போது அந்த ஒரு காமன் கிரவுண்டை இஷ்யூ பேஸ்டாக அவர் எடுக்கணும்னு பார்க்குறாரு. அதை ஒட்டி தமிழ் நேஷனலிசம் பேசக்கூடிய அந்த சீமான் போன்றவையுடைய அந்த தமிழ் நலனை காக்கக்கூடிய அந்த ஸ்பேஸில் இருக்கும் பொழுது இவருக்கு வந்து பிஜேபி விட்டு வெளில வரணும், இங்கேருந்து வரணும்னா அப்போது அந்த தலித்ஸ், முஸ்லீம்ஸ், கிறிஸ்டியன்ஸோடைய சிறுபான்மைன்னு சொல்லக்கூடிய அந்த வாக்குகளையும் சேர்த்து எடுக்கணும். இவரோட இமேஜ் வந்து இந்துத்துவா இமேஜ், பிகாஸ் பிஜேபியில் இருந்ததுனால இவர் பண்ண விஷயத்தினால அந்த இமேஜ் விட்டு வெளில வரணுங்கிறதுக்காக ஹீ இஸ் மேக்கிங் ஒன் எஃபர்ட். அந்த எஃபோர்ட்டோடைய இதுவாக வந்து அவர் பேசும்பொழுது நான் வந்து வீட்டுக்குள்ளேயே பூட்டி வச்சுட்டு வருவேன் அப்படிங்கிறது வந்து பொலிட்டிக்கலி இஸ் அ இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்டுன்னு நான் சொல்கிறேன். எப்படி அப்படின்னா, ஒரு நிமிஷம் எக்ஸ்ட்ராவாக எடுத்துக்கிறேன் இந்த விஷயத்தில். நான் நம்மளுடைய ஹிந்து மதம் அப்படிங்கிறது வந்து வெறுனா வந்து நாம் வந்து கோயில் போயிட்டு வழிபாடு செய்கிறோம், இங்கே இது மாதிரி பண்ணுறோம், ஒரு புற அடையாளங்களாக நம்ம வச்சுட்டுருக்கோங்கிறது மட்டும் நம்மளுடைய சனாதன தர்மம் ஹிந்து மதம் கிடையாது. அது ஒரு அறம் சார்ந்த ஒரு விஷயம். தர்மம் எங்கே இருக்கோ அந்த விஷயம், அறவழி சார்ந்த ஒரு லைஃப்பை லீட் பண்ணுறது தான் வந்து சனாதன தர்மம். அந்த அறவழின்னு சொல்லும் பொழுது நான் வந்து பொய் பேசக்கூடாது, மற்ற கெட்ட விஷயங்கள்லாம் பண்ணக்கூடாது, நேர்மையாக இருக்கணும் அப்படின்ற எல்லா விஷயத்துலையும், வீட்டில் மட்டும் இல்லை வெளியிலையும் எனக்கு அந்த கான்ஷியஸோட எனக்கு வந்து அந்த அறத்தை வந்து கற்றுக் கொடுக்கறது வந்து நம்மளுடைய தர்மம், சனாதன தர்மம். அப்போது எப்பயுமே இப்போ வெளியில் நான் இப்போ ஒரு வண்டி ஓட்டுறேன், டிராஃபிக் சிக்னலை தாண்டக்கூடாதுன்னு சொல்லக்கூடியது, அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும்னு சொல்லக்கூடியது கூட என்னுடைய அறம் தான். அது அந்த அறம் சார்ந்த விஷயத்தை சொல்லக்கூடியது தான் அந்த நம்ம இந்து மதம் சனாதன தர்மம் சொல்கிறோம். அதை எப்படி வீட்டில் பூட்டி வைக்க முடியும்? எப்பயுமே என் கூட இருக்கிறது தானே அது. நான் இப்போ வெளியில் வரும்போது அப்போ நான் என்ன வேணால் பண்ணிக்கலாமா? அப்போ வீட்டில் இருக்கிறா மட்டும் நல்லவனாக இருக்கணும்னா அப்போ எங்கே எடுத்தாலும் நல்லவனாக இருக்கணும், அறம் சார்ந்த விஷயங்களை பண்ணோம்ல. ஸோ இது வந்து என்னுடைய உறுதுணையாக, என்னுடைய ஊக்கமாக, என்னுடைய உணர்வாக கலந்து இருக்கக்கூடிய விஷயம் அது, அந்த அறம் சார்ந்த விஷயம். நாம் ஹிந்துத்துவான்னு சொல்கிறோம், இந்து மதம்னு சொல்கிறோம், சனாதன தர்மம்னு வேறு வேறு பேரில் சொன்னாலும் அதுக்குள்ளே என்னோட இதில் உணர்வில் இருக்குது. அதை வந்து நீங்கள் வீட்டில் பூட்டி வச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறது வந்து பொலிட்டிக்கலி இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். அவர் வந்து முஸ்லீம்ஸையும் கிறிஸ்டியன்ஸையும் அப்பீஸ் பண்ணி அந்த இமேஜ் இப்போ ஒரு விஷயம் சொல்லும்போது சொல்கிறார், இதெல்லாம் முடிச்சுட்டு இஸ்லாமில் பாஜக இருக்கும்போது யாரும் நெருக்கமாக இல்லை, இப்போலாம் பல இஸ்லாமில் எனக்கு பேசுகிறாங்க அப்படின்றாப்புல. அதே மாதிரி இன்னொரு அவங்களோட பொறுப்பாளராக சொல்லக்கூடிய சுமதி வெங்கடேஷன் சொல்கிறாங்க, இல்லை வந்து பல 1.5 லட்சம் பேர் உறுப்பினர் கொண்ட இஸ்லாமிய அமைப்புகளை எங்களோட தொடர்பு கொண்டுட்டு இருக்காங்க, அடுத்த மாதம் அவங்களோட கூட்டணி வருவோம் அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஆர்எஸ்எஸ்லேயே ஒரு முஸ்லீம் அமைப்பு இருக்குது. ஆமாம். ஸோ இது வந்து ஒரு 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 முட்டு தான் இது. இஸ்லாமியர்களும் கிறிஸ்துவர்களும் நீங்கள் பண்ணுறத வந்து தப்பாக நினச்சிருந்தாங்கன்னா அவங்ககிட்ட போயிட்டு புரிய வச்சு இப்படி கிடையாதுன்னு சொல்ல வேண்டியது தான் நம்மளுடைய கடமையை தவிர உனக்காக நான் மாற்றிப்பேன்றத இது கிடையாது. இப்போ இன்னைக்கு வரைக்கும் பிரதமர் மோடியை எடுத்துக்கிட்டிங்கன்னா அவருடைய அடையாளத்தையும் அவருடைய உணர்வையும் என்றைக்குமே விட்டு கொடுத்தது இல்லையே. அதற்காக ஒரு முஸ்லீம் மக்களோ கிறிஸ்துவர் மக்களோ ஒரு விரும்பாமல் இருந்தாங்களா? அதனால தான் வந்து வெஸ்ட் பெங்காலில் முஸ்லீம்ஸ் இவ்வளோ பேர் ஓட்டு போட்டாங்களா? ஊபியில் போட்டாங்களா? குஜராத்தில் போட்டுக்கிட்டே இருக்காங்களா? இல்லை அவரை வந்து இந்தோனேஷியாவில் இப்போ ஒரு ஹானர் கொடுக்குறாங்களா? இந்தோனேஷியா இஸ் த லார்ஜஸ்ட் முஸ்லீம் கண்ட்ரி. இந்த சைடு யுஏஇ மற்ற இதெல்லாம் போனீங்கன்னா, அந்த மிடில் ஈஸ்ட்டுக்கு போனீங்கன்னா அவருக்கு கிடைக்காத அங்கீகாரமா? ஸோ அப்போ வந்து அவர் என்ன வந்து இப்போ நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு குல்லா போட்டுக்கிட்டு ரம்ஜான் நோன்பு போயிட்டு அப்படி ஒரு அப்பீஸ்மெண்ட் அரசியல் பண்ணார் அவர். இன்ஃபேக்ட் அவர் தான் முஸ்லீமுக்கு ஜாஸ்தியாக பண்ணியிருக்காரு. ஸோ அது என்னன்னா அது அறம் சார்ந்த விஷயம். அது அந்த ஒரு நம்மளுடைய சின்ன வயசுலேருந்தே நம்ம அப்பா அம்மா சொல்லி வளர்க்குறது, நம்ம குருமார்களை கேட்டு வளர்க்குறது, நம்மளுடைய இதிகாசங்கள் புராணங்கள் அந்த தத்துவ கட்டமைப்பு எல்லாமே வந்து அந்த அறம் சார்ந்த விஷயத்தை பேசுறது. அதுதான் எப்பயுமே என்னோட உணர்வில் இருக்குது. நான் செய்கிற வேலையிலையும் சரி, நான் பண்ணக்கூடிய காரியத்துலேயும் சரி, நான் வீட்லேயும் சரி, வெளியிலையும் சரி, எப்பயுமே நான் வந்து அந்த கான்ஷியஸோடு இருக்கேன்ல, நான் ஒரு நல்லவனாக இருக்கணும், சமுதாயத்துக்கு நான் என்னுடைய வேலையை செய்யணுன்றதே வந்து
எனக்கு அந்த பேஸே அங்கேருந்து தான் வருது எனக்கு. அப்போ அந்த பேஸை வந்து இவர் ஏதோ ஒரு அடையாளமாக உள்ளே பூட்டி வச்சுட்டு வெளில வான்னு சொல்லிட்டு இவருக்கு வேணால் கரெக்டாக இருக்கலாம். ஏன்னா இவர் வந்து பிஜேபியில் இருக்கிற இமேஜை பூட்டி வச்சு இதை வந்து வெளியில் உடைக்கணுங்கிறதுக்காக அவருக்கு கரெக்டாக இருக்கலாம். இல்லை அவர் வந்து அந்த லாங்குவேஜை கிளியராக பேசியிருக்கணும். இந்த மாதிரி நம்மளை யாரும் வந்து நம்ம பிரிவினைவாதமாக நம்மளை யாரும் பார்க்கக்கூடாது, நம்ம எல்லாருக்குமான அரசியலை செய்யணுங்கிற விஷயத்தை தெளிவுபட்டு சொல்லியிருக்கணும். ஒன்றா தெளிவாக சொல்லியிருக்கணும், இல்லை சொன்ன விஷயமே தப்பு. சொன்ன விஷயமே தப்புங்கிறதுனால தான் நிறையா விமர்சனங்கள் வருது வெளில எல்லாருக்கிட்டேருந்தும். அப்போது தெளிவாக சொல்லணும்னா அவருக்கு வந்து செகண்ட் சான்ஸ் இருக்குது. திருப்பி இன்னொரு மீட்டிங்லேயோ மற்ற விஷயங்களையும் அட்ரஸ் பண்ணும்போது இல்லை நான் சொல்ல வந்த விஷயம் இதுதான், நீங்கள் தப்பாக புரிஞ்சிக்காதீங்க, நான் வந்து இன்னும் தெளிவுபட சொல்கிறேன், இதை தான் நான் மீன் பண்ணுறேங்கிறது அந்த தெளிவை வந்து அவர் கொடுக்கணும். அதனால் நீங்கள் கேட்ட விஷயம் என்னென்னா, இதில் அண்ணாமலையோட உடன்பாடு எனக்கு கிடையாது, பல பேருக்கு கிடையாது. அவருக்கே நாம் வந்து தப்பாக சொல்லிட்டோமேன்னு ஒரு வருத்தம். நீங்கள் சொல்கிறீங்க, பட் பார்த்தீங்கன்னா நான் அவரோட ஃபாலோவர்ஸ் அவங்களாம் பார்த்தா பிராமணர்கள்லாம் மிகப்பெரிய ஃபாலோவர். இப்போ உமானந்தம் கூட நீங்கள் வந்து பேசிட்டு போனாங்க. பிராமணர்கள் வந்து மிக அளவில் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க அண்ணாமலையை. பாஜக விட இப்போ வந்து பிராமணர்கள் பலரும் வந்து அண்ணாமலை பின்னாடி போயிட்டு பாஜகவே பல விமர்சனம் செய்யக்கூடிய சூழ்நிலையில் நான் முகநூலில் நிறைய விஷயத்தை பார்க்குறேன். மற்ற ஜாதிகளை விட பிராமணர்கள் கொஞ்சம் அவர் பின்னாடியே இருக்காங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா ஒருவேளை அவர் வந்து ஸ்ட்ராங்காக டிஎம்கே வந்து எதிர்த்திருக்காரு, ஈவேராவை எதிர்த்திருக்காரு, ஸோ அதனால் இப்படி வந்திருக்காங்கடா. பிராமணர்கள் வந்து அதிகமாக அண்ணாமலையை விரும்புறது வந்து 3 விஷயத்துக்காக. ஒன்று வந்து அவர் அந்த நான் இப்போ பேசின அந்த இந்துத்துவா, இந்து மதம் சார்ந்த அந்த அதை சம்மந்தப்பட்ட விஷயத்தை அவரை வந்து தூக்கி பிடிச்சிருக்காரு. கோயில்கள் விஷயத்துலேயும் அவர் வந்து சொன்னக்கூடிய சில கருத்துக்கள்லாம் பேசினது, எதிர்த்து பண்ணதெல்லாம் ஒரு சப்போர்ட்டு. அதை தவிர பிராமணர்களை வந்து ஒரு ஜூஸுடைய எப்படி வந்து அந்த ஹோலோகாஸ்ட் ஜூஸ் வந்து எப்படி இதுவானாங்களோ அதுக்கு கம்பேர் பண்ணி பிராமின்ஸை வந்து இங்கே வந்து ஒரு ஹேட் ஸ்பீச்னாலையும் டிஸ்கிரிமினேட் பண்ணிட்டு ஒரு பெரிய ஒரு விஷயமா வச்சுருக்காங்க அப்படின்ற பேசினதும் அண்ணாமலை தான். ஸோ அதனால் பல பேர் ஈர்க்கப்பட்டு ப்ளஸ் பொதுவாகவே வந்து திராவிட கட்சிகள் இல்லாத ஒரு மாற்றம் உருவாகணும், அதை பிஜேபியால் நடக்குன்ற நம்பிக்கையில் அவர் தலைவராக இருக்கும்போது பண்ணாங்க. ஸோ அதனால தான் வந்து பிராமணர்கள் வந்து நிறையா பேர் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. பிராமணர்களில் நிறைய பேர் சப்போர்ட். ஆனால் பிராமணர்கள் மொத்தமாகவே 2% 3% தான், அது வேறு விஷயம். இதனால் ஒரு பெரிய ஒரு மாற்றம் நிகழ போகிறதில்ல. பிராமணர் ஓட்டு வந்து கன்சிடர்ட் ஆகிடுச்சு அப்படிலாம் கிடையாது. பட் 3% இருக்கிறவங்க வந்து அதில் 80-90% இப்பயும் சப்போர்ட் தான் பண்ணுறாங்க. பட் இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் ஒரு 4-5 ஸ்டேட்மெண்ட் நான் வந்து மோடியை அமித்ஷாவையும் ஒரே மாதிரி தான் வச்சு எதிர்ப்பேன். இங்கே எப்படி நான் வந்து கிருஷ்ணசுவாமியை புதிய தமிழகம் கிருஷ்ணசுவாமியை எப்படி எதிர்ப்பேனோ அதே மாதிரி தான் நான் மோடியையும் அமித்ஷாவையும் எதிர்ப்பேன். எனக்கும் பாஜகவுக்கும் இது இல்லை, திருப்பரங்குன்றம் இஷ்யூவில் ஒன்றுமே பண்ணலை, எதுவும் கருத்தை ஓப்பனாக சொல்ல முடியல, கரூருடைய விஷயத்தில் என்னன்னே புரியாமல் என்ன நடந்திருக்குனே புரியாமல் டைரெக்டாக எடுத்த உடனே விஜய்க்கு ஒரு சப்போர்ட்டு. எப்படி வந்து கரூர் துயர சம்பவம் நடக்கும்போது ஃபஸ்ட்டு அண்ணாமலை தான் போய் விஜய்க்கு சப்போர்ட்டாக பேசினார். அதுக்கப்புறம் தான் எடப்பாடி பழனிசாமி மற்றவங்கலாம் பேச ஆரம்பித்தாங்க. ஸோ கரூரில் இப்போ பண்ண சப்போர்ட்டு, இந்த மாநாட்டில் வந்து இந்த விஷயம், உங்கள் வீட்டுக்குள்ளே பூட்டி வச்சுட்டு வாங்க அப்படின்ற விஷயம், இதெல்லாம் பார்க்கும்போது மக்களுக்கு வந்து அந்த சந்தேகமும் அந்த குழப்பமும் வருது. இவர் வந்து இன்னொரு சீமான் ஆகிடக்கூடாது. எப்படி ஒரு சைடு வந்து சீமான் வந்து ஏதோ பாரதிய வந்து ஒரு மேடையில் வந்து போற்றி புகழ்ந்ததும் உடனே பிராமண கடப்பாறையை வச்சு உன்னை திராவிடத்தை வீழ்த்துவேன்னு சொல்லிட்டு அன்னைக்கு விட்ட ஸ்டண்ட் அடித்ததும் அதுக்கப்புறம் அவரோட நிலைப்பாடு டைரெக்டாக பார்த்தீங்கன்னா வேற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி 4% கம்மியாச்சுன்னு சொன்னாங்க. ஸோ அந்த நிலைப்பாடை வந்து சீமானா ஆயிடக்கூடாது அண்ணாமலை அப்படிங்கிறது தான் என்னுடைய என்ன சொல்றது நம்பிக்கை. ஆகக்கூடாது அப்படிங்கிறத நம்பிக்கை. பட் ஆவாரோ அப்படின்ற கேள்வியில் சந்தேகத்தில் நிறைய பேர் இருக்குது. பிகாஸ் அவர் கொடுக்குற ஸ்டேட்மெண்ட்லாம் தப்பாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு மாற்றிப்பார்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக சார், நேரத்தை ஒதுக்கி பேட்டி எழுதி மிக்க மகிழ்ச்சி. நன்றி. நன்றி. ஜெய்ஹிந்த். நேரில் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.